ஒரு பிரபலமான யூடியூபர் பிரியாணி மேன் அவர் வந்து கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த நியூஸை பற்றி சிலவதுக்கு வந்து கம்பல்சரி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரவியை வந்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் வந்து கைது வந்து செய்யப்பட்டுள்ளனர். இஃப்ரான் உள்ளிட்ட யூடியூபர்களை வந்து கடுமையாக விமர்சித்து வந்து உள்ளனர். இதனாலங்க இணையதளத்தில் வந்து கடுமையான வந்து பிரச்சனை சண்டே வந்து தாறுமாறாக வந்து போயிட்டு வந்து இருந்தது. தொடர்ந்துங்க யூடியூப் வந்து நேரிலே வந்து தற்கொலை சரிங்களா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பிரியாணி மேன் தற்கொலை முயற்சியை வந்து லைவ்ல போட்டு எப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து காட்டியிருக்காப்புல. அவங்களோடங்க அம்மா வந்து அவரை வந்து தருத்தர வந்து நிறுத்திட்டாப்புல. இந்த நிலையில் வந்து பெண் ஒருவர் வந்து யூடியூப்பை பிரியாணி மேனை வந்து எப்படின்னா கைதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாங்க இந்த பிரச்சனை வந்து முழுக்க சில பேர் தெரிஞ்சிருக்காது. நான் சிம்பிள் எல்லாம் பேசலாம் முடிக்கிறேன் சரிங்களா. கடந்த ஒரு வாரமா இணையதளத்தில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருப்பது பிரியாணி மேன் இஃப்ரான் டெய்லர் அக்கா சண்டே தான். இணையதளத்தில் இந்த சண்டே தான் எப்படின்னா ஒழுக்கி வந்து உள்ளது. நீங்க யூடியூப் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் போனாலுங்க இவங்க சண்டை தான் எப்போ நியூஸ் பற்றி எப்போ வந்துட்டே கிடக்குது. அதுலேங்க பிரியாணி மேன் வந்து தற்கொலை முயற்சி செய்யும் ஒரு அளவிற்கான வந்து உண்மையாவா என்று நிலைமை வந்து மோசமாகி வந்து இருப்பது கவனம் வந்து ஈர்த்து வந்து உள்ளது. 2K உலகத்தில் நடக்கும் இந்த சண்டை பற்றி தெரியாதவர்கள் வந்து என்ன நடக்கிறது என்று புரியாதவர்களுக்கு எப்படின்னா ஒரு எளிமையான ஒரு விளக்கம் வந்து இந்த வீடியோ பார்க்க போறோம். மறந்துடும் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரியாணி மேன் என்பவரின் உண்மையான பேர் வந்து என்னன்னா ரபி. இவர் வந்து பிரியாணி மேன் என்ற சேனலை வந்து நடத்தி வந்து வரக்காப்புல. அபிஷேக் என்ற சொல்லுக்கு வந்து அர்த்தம் இருக்கு என்று அது வந்து பிரியாணி மேன் தான். வாயை வந்து திறந்தாலே வன்மம் கோபம் அசிங்கம் தான் இவரின் ஸ்டைலு. இவருங்க எப்படின்னா சிலர் வந்து டார்க் என்றெல்லாம் சொல்வது உண்டு. ஆனால் உண்மையிலே வந்து டார்க் வந்து வீடியோக்களை வந்து சர்வதேச அளவில் வந்து பார்த்தவர்களுக்கு இவர் வந்து பேசுவது டார்க் வந்து இல்லை, அபிஷேக் என்று எளிதாக வந்து தெரிந்து இருக்கும். பெண்களுங்க விடாமல் வந்து எப்படின்னா திட்டுவது, பெண்கள் வந்து வீட்டுக்கு வந்து வேலையை வந்து பார்க்க வேண்டும், திருமணம் செய்வதே வேலையை வந்து பார்க்க மாட்டேதான் பெண்கள் எப்ப சொல்வார் போல. செம்மொழி பூங்கா வந்து என்பது பாலியல் தொழில் செய்யும் இடம் என்று தொடங்கி வந்து இவர் பேசுவது எல்லாம் ஒரு அசிந்த ஒரு வன்மத்தை வந்து உச்சத்தை வந்து கொண்டு உள்ளது. இப்படிப்பட்டங்க பிரியாணி மேகன் மீது ஏற்கனவே பீட புகார் வந்து எப்படின்னா உள்ளது. ஆல்ரெடி எப்படின்னா இவர் மேல வந்து வழக்கு வந்து எல்லாம் உள்ளது. அதாவது சிறுமியின் வந்து ஆபாச வீடியோக்களை வந்து பகிர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க தலைமை சிறுமியோட ஆபாச வீடியோக்களை வந்து டெலிகிராம் வந்து குழுவின் வந்து அட்மின் ஒரு இவர் வந்து நட்பாக வந்து இருந்ததாகும். அதன் பின் தாங்க விஷயம் வந்து பெரியதான போது இதில் வந்து இருந்து பிரியாணி மேன் வந்து எஸ்கேப் வந்து ஆனதும் எப்படின்னா புகார்கள் வந்து வைத்து வந்து உள்ளனர். ஆனால் அதில் வந்து நேரடியாக வந்து பிரியாணி மேன் மீது வந்து புகார் வந்து வைத்து ஒரு பெரிதாக ஒரு ஆதாரங்கள் வந்து கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பிரியாணி மேன் தான் சமீபத்தில் இஃப்ரான் மீது டெய்லர் அக்கா மீது கடுமையான புகார்களை வந்து வைத்துள்ளது. இஃப்ரான் என்பவர் வந்து உணவு வந்து ரிவ்யூ வந்து செய்ய வந்து நபர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இஃப்ரான் வந்து ஒரு உணவு வந்து சாப்பாட்டு வந்து குழந்தை சொல்லிட்டு போனா. டெய்லர் அக்கா வந்து என்பவருக்கு தையல் டிசைனராக என்ற நிறுவனத்தை வந்து வைத்து உள்ளது. இதில் வந்து டெய்லர் நிறுவனம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இவர் டெய்லரிங் கற்று எப்படின்னா கொடுக்கிறாப்புல. இதற்காக ஒரு தனி பக்கம் வந்து வைத்து வந்து உள்ளனர். ரீசெண்டா டெய்லர் அக்கா வந்து என்று இவரோட பேர் தான் எப்படின்னா ட்ரெண்டிங் வந்து ஆகி உள்ளது. இதற்கு அவரின் வந்து வீடியோக்கள் தான் காரணம். இஃப்ரான் டெய்லர் அக்கா அளவுக்கு வந்து பிரியாணி மேன் வந்து பிரபலம் வந்து கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமை தான் பிரியாணி மேன் வந்து கடந்த சில நாட்களுக்கு வந்து 2 பேரையும் வந்து தாக்கி சரிங்களா வீடியோ வந்து போட்டிருக்காப்புல. இனி வந்து நடந்ததை வந்து பாயிண்டாக எப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம் சரிங்களா. நம்பர் 1 என்னன்னா பிரியாணி மேன் இஃப்ரானை பற்றி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தார். அதில் வந்து இஃப்ரான் மச்சான் ஏற்படுத்திய கார் விபத்து பற்றி விமர்சனங்கள் வந்து வைத்துள்ளது. அது இஃப்ரான் வந்து செய்தது என்றும் விபத்து வந்து ஏற்படுத்தி வந்து விட்டது, இஃப்ரான் வந்து நிற்கவில்லை என்றாலும் கூறியுள்ளனர். அதோடு இஃப்ரான் வந்து தனது குழந்தையின் பாலினத்தை வந்து வெளிப்படுத்தி விவாகரம் பற்றியும் வந்து விமர்சனம் வந்து வைத்துள்ளது. நம்பர் 2 இதெல்லாம் வந்து இஃப்ரான் வந்து ஆதாரங்களோட பதில் வந்து கொடுத்தார். மச்சான் ஓட்டியதற்கு வந்து ஆதாரம் விபத்து வந்து ஏற்படுத்திய பின் அங்கேயே வந்து நின்றது ஆதாரம். போலீசாரம் பேசிய உள்ளிட்ட விஷயங்கள் பற்றி எல்லாம் வந்து இஃப்ரான் வந்து பதிலடி வந்து கொடுத்துள்ளனர். அதோடு புகார்களுக்கு எல்லாம் ஆதாரங்களோட இஃப்ரான் வந்து பதிலடி வந்து கொடுத்துள்ளனர். இதற்கு டெய்லர் அக்கா வந்து பிளிக்ஸ் வீடியோ வந்து என்று ஆபாச வீடியோ வந்து போடுவதாக புகார் வந்து வைத்துள்ளது. பிரியாணி மேன் வந்து அதோடு வந்து எப்படி நிற்காமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெய்லர் அக்காயை வந்து கடுமையாக சரிங்களா வீடியோவில் வந்து தாக்கி வந்து பேசியிருக்காப்புல. அவர் பெண் வந்து என்பதற்காக கடுமையாக வந்து பேசினார்கள். அதோடு இல்லாமல் அவர் வந்து மோசடி வந்து செய்வதாக எப்படி புகார்களை வந்து வைத்துள்ளது. நம்பர் 4 ஆனால் இதற்கு வந்து டெய்லர் அக்கா வந்து பதில் வந்து தரவில்லை. நீ என்ன வேணாலும் சரிங்களா பேசிக்கிட்டே இரு என்று வந்து விட்டன டெய்லர் அக்கா. நம்பர் 5 ஆனால் A to D என்ற தரமான பல்வேறு விஷயங்களை வந்து ஆராய்ந்து விளைவிக்கும் சேனல் பிரியாணி மேனை வந்து டெய்லர் அக்கா வந்து மீது வைத்த புகார்கள் எல்லாம் பொய் என்பதை ஆதாரம் கூட நிரூபித்து வந்து வைத்துள்ளனர். நம்பர் 6 இப்படி இருக்குங்க கடுமையான வந்து பிரியாணி மேன் வந்து லைவ் வீடியோக்களை போட்டு A to D சேனலை வந்து தாக்கியதோடு தற்கொலை வந்து செய்வது போல் செய்து காட்டியுள்ளனர். லைவ் வீடியோக்களில் இதை வந்து செய்ய அப்போது வந்து பேசி வைத்து போலவே அல்லது வீடியோ வந்து பார்த்ததை வந்து அவரின் அம்மா வந்து கதவை தட்டி தற்கொலை முயற்சி வந்து கைவிட வந்து பட்டுள்ளது. இந்த முயற்சியை ஒரு நாடகம் என்று ஒரு பக்கம் வந்து புகார் வந்து வைக்கப்பட்டுள்ளது. நம்பர் 7 அரசியின்
சமூக நீதி திட்டங்களை வந்து அசிங்கமாக பேசிய பிரியாணி மேனை வந்து கைது செய்ய வேண்டும் என்று திமுக சிலர் வந்து தற்போது வந்து பிரியாணி மேனுக்கு வந்து சில அதிமுக சப்போர்ட் செய்கின்றார்கள். இப்ரான் டேலர் அக்கா வந்து அதன் பின் வந்து இது வந்து தலையிடாமல் அமைதியாக உள்ளது. சரிங்களா? மறந்துடாம இந்த நியூஸை பற்றி உங்களுக்கு கமெண்ட் வந்து பின் பண்ணிட்டு போங்க.